கம்பன் சொன்னான் ராமாயணத்தில், சிரித்தது செங்கட்சியம்னா. மிருகம்லாம் சிரிக்காது, அந்த சிங்கம் ஒன்று தான் சிரித்தது தூண்லேருந்து வரும்போது. தெரியுமா உங்களுக்கு? சிரித்தது செங்கட்சியம்னா. இப்போ பெருமாள் சிரித்தான், இந்த சிங்கமும் சிரித்தது. ஏ சிசுபாலா, என்னை நீ 100 முறை நொந்து பேசும் வரை பொறுத்து கொள்வேன் என்று உன் தாயிடத்திலே பிரதிஜை செய்திருக்கிறேன். இந்த சிசுபாலன் பிறக்கிற போது 3 கண்ணு 4 கையோடு பிறந்தான். எப்போவுமே அதிகமும் கூடாது, குறவும் கூடாது. அப்பா அசரீரி சொல்லித்து, இவனை யார் மடியில் வச்சு கொஞ்சற போது 3வது கண்ணும் 2 கையும் மறையிறதோ அவன்தான் யமன்னு. இந்த அம்மா வரவாழ்ட்டெல்லாம் குழந்தைய கொடுத்தா, அது ஒன்றும் நடக்கலை. கிருஷ்ணர் போனார். கிருஷ்ணருக்கு சிசுபாலனோட அம்மா அத்தை உனக்கு குழந்தை பிறந்திருக்காமேன்னு. இவன்கிட்ட கொடுக்கவே அவளுக்கு பயம் இருந்தாலும் கொடுத்தா குழந்தைய. அவன் மடியில் போட்டு கொஞ்சினர் கிருஷ்ணர். அப்படி கொஞ்சின உடனே 3வது கண்ணும் 2 கையும் மறைஞ்சது. உடனே அவள் கேட்டா, நீ தான் கொல்ல போகிறையான்னு. எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்கிறேன்னா. மகா திருடன். இந்த மாதிரி என் பையன் உன்னை 100 தடவை நொந்து பேசுகிற வரைக்கும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் வதம் பண்ணுன்னா. பாருங்க, சிசுபாலனை மடியில் போட்டு இவர் கொஞ்சினர், அவன்தான் எதிர்த்து பேசினான் 100 தடவை. இதுலேருந்து நம்ம ஒரு தியரி தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரெல்லாம் மடியில் போட்டு கொஞ்சறோமோ அவள் எதிர்த்து தான் பேசுவா. நீ அதனால் பக்கத்தாத்தில் போய் என் ஆத்துக்காரி எழுத்து பேசுகிறா, பிள்ளை பொண்ணு எழுத்து பேசுகிறான்லாம் சொல்லாது. அதெல்லாம் கொஞ்சின கோளாறு. கொஞ்சினா ஆமாம், எங்கள் அம்மா சொல்லுவா, நாயை கொஞ்சினா வாயை நக்கும்பா. அதனால் பெருமாள் திறந்த வெளி மைதானத்தில் சக்கரத்தை பிரயோகம் பண்ணார். சிசுபால வதம் ஆச்சு. தர்மபுத்திரர் வருத்தப்பட்டார் நாரதர்கிட்ட. யாகம் நடந்த இடத்துல வதம் நடந்துருத்தேன்னு. தர்மபுத்திரர் சும்மா இருக்கப்படாது, நீ இதுக்கே வருத்தப்படுறியே, உன்னால் உன் குலம் அழியும். நான் நேற்றுக்கே சொன்னேன், நாளைக்கு ஜோசிய சப்ஜெக்டு தான், ஓயாமல் ஜோசியம் பார்க்கப்படாதுன்னு நேற்றுக்கு சொன்னேன். பின்னால் நடக்கிறத தெரிஞ்சுண்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள் சொல்லுங்க. நல்லது சொல்லி நடந்தால் பரவாயில்ல. இப்போ ஏதோ ஒரு கெடுதல் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, சொல்லு, நம்ம மாற்ற முடியுமா? யாரும் ஒன்று வச்சுக்கோங்க, எந்த ஜோசியனும் இந்த பரிகாரம் சொல்கிறதே, நானும் பரிகாரம் சொல்லின்னு இருக்கேன் எல்லாருக்கும், அவா தலையெழுத்து புரியுறதோ? ஆமாம், ஜோசியனும் ஒன்றும் பண்ண முடியாது, டாக்டரும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த டாக்டராவது இந்த வியாதியை நான் குணம் பண்ணிடுறேன்னு சொல்கிறானோ, இந்த மாத்திரை மருந்தை சாப்பிடு குணமாகும், ஆகலாம். இனி யாராவது இவ்வளவு மாத்திரை வந்துடுத்தேன், மாத்திரையை கொடுத்துவிட்டு டாக்டர் என்ன சொல்கிறான், சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்கிறான். மாத்திரையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம தான் பண்ணணும். நம்மளுமே முடியாது. இன்சுலின் நிறைய சுரக்கிறதுன்னா என்ன பண்ணுவேன் சொல்லு. சில பேர் ஒன்றுமே சாப்பிடல, இன்சுலின் கூட சுரக்கிறது, என்ன பண்ணுவேன்? நம்ம தலையெழுத்து பகவான் தலையில் எழுதியிருக்கான். அப்போது நீங்கள் இந்த மாத்திரை மருந்துனால நம்ம இல்லை, நமக்கு ஆயுசு எழுதி வச்சுருக்கான். 70, 80, 90 அது வரைக்கும் இருப்போம், எண்ணி வரைக்கும். புரியுறதோ? உன் மாத்திரை மருந்தாலேயோ அதெல்லாம் கிடையாது. நீ எத்தனை நாள் இந்த பூமியில் இருக்கணும்னு இருக்கோ இருப்ப. நீ என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும்
என்னது ஹோமத்தை பண்ணினாலும் பரிகாரம் பண்ணாலும் கஜகர்ணம் போட்டாலும் என்னைக்கு போகணும்னு இருக்கோ அன்றைக்கி போயிடுவோம். யாரும் மாற்ற முடியாது. இதில் வேடிக்கை தலையெழுத்துங்கிற நமக்கு தலையில் என்ன எழுதினான்னே தெரியலை. இதுக்காகத்தான் நம்ம மாத்தில் ஒரு வயசானவொன்னே மொட்டையை அடித்து பார்த்தா அப்பவும் தெரியலை. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி பார்த்தா அப்பவும் தெரியலை. இது வேடிக்கை என்னென்னா தலையெழுத்து தெரிஞ்சாலும் கஷ்டம். பேங்கில் லோன் தர மாட்டான். நீ போய் லோன் கேட்டேன்னு வச்சுக்கோ, மேனேஜர் தலையை காட்டும்பான். இப்படி காட்டும். 2030 பிராணம் போகும்னு இருக்குன்னு வச்சுக்கோ, இன்னும் 5 வருஷம்தான் நீ லோனே அடைக்க முடியாதுன்னு தரமாட்டான். அதனால் இப்போ தெரிஞ்சாலும் கஷ்டம், தெரியலைன்னாலும் கஷ்டம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு தான் விவேகானந்தர் அழகாக வியாக்கியானம் பண்ணார். உனக்கு எப்போ உயிர் இருக்கோ இன்னும் யமன் வல்லேன்னு அர்த்தம். எப்போ போச்சோ வந்தாச்சுன்னு அர்த்தம். புரியுறதோ? இதுக்கு போய் நம்ம கவலைப்பட்டுன்னு உட்காண்டிருக்கக்கூடாது. ரொம்ப பேர் கவலைப்படுறான். எனக்கு தான் ஃபோன் வருது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நான் எப்போ போவேன் அப்படின்னே கேட்குறார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செலவாயின்னு இருக்குன்னார். செலவு ஆகும்னு ஏன்னார் அவர். தான் இப்போ என்கிட்ட ஜோசியம் கேட்குறீரு, எனக்கும் தரணுமே. அதனால் உமக்கு அப்படி தான். அதனால் முதல்ல ஒன்று வச்சுக்கோங்க, நாளைக்கு வாங்கோ, இன்னும் ஜோசியம் சப்ஜெக்டை சொல்கிறேன். ஆமாம், இன்றைக்கி இதோட நிறுத்துகிறேன். இவர் உன்னால் உன் குலம் அழியும்னு சொல்லிட்டார். ராத்திரி பூரா தூங்கலை. துரியோதனனும் தூங்கலை. அவன் ஏன் தூங்கலைன்னா, இவன் இவ்வளவு சம்பாதிச்சுட்டானே, அவன் பொருளெல்லாம் அபகரிக்கணும்னு அவன் தூங்கலை. இப்போ 2 பேரும் தூங்கலை. அவன் நம்மளால் குலம் போயிடுமேன்னு கவலையில் தூங்கலை. இவன் குலத்தை எப்படி போக்கலாம்னு இவன் தூங்கலை. ஆக இந்த தூங்காத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அவன் 4 பேர் ஒன்று கூடினான். துச்சாசனன், துரியோதனன், சகுனி, கர்ணன். அன்றைக்கே 4 அணி விளங்காத அணி. இந்த 4 பேர் ஒன்று சேர்ந்தான். ஒன்று சேர்ந்து துச்சாசனன் எந்திருந்தான். அண்ணா, அன்றைய தினம் திரௌபதி சிரித்தாளே, பீமன் கையை பிடித்து கொண்டு மறந்து விட்டையா? இப்பொழுதே படையெடுத்து பாடம் காட்டுவோம்னா. துரியோதனன் சொல்கிறான், அந்த பூதகியை வதம் பண்ண கிருஷ்ணன் வர்றதுக்குள்ளே போகணும்னா. பாருங்கோ, என்ன சொல்கிறான் பாருங்க. பூதனையை வதம் செய்த கரியப்பை முளைப்பாலுண்ட நெஞ்சினன் அங்கு எய்தா முன்னர் நீவிர் விரைமின். ஏன்னா கிருஷ்ணருக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போடணும், ஸ்டார்ட் இம்மிடியட்லி வார் டிக்ளர்னு. இவனுக்கு இந்த யோஜனையை கொடுக்கறதே அவன் தானே. பக்கத்தில் சகுனி சிரித்தான். என்னம்மா சிரிக்கிறேன்னா, இல்லை எல்லாரும் போர்க்களத்தில் ஜெயிக்கணும் போர்க்களத்தில் ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பிறந்ததுலேருந்து சண்டை போட்டுருக்கேள், என்னைக்கு தர்மபுத்திரனை ஜெயிச்சிருக்கேள்னு கேட்டார். என்ன சொல்கிற மாமான்னா, இந்த ஜென்மா இல்லைடா, 7 14 பிறவி எடுத்தாலும் நீங்கள் போர்க்களத்திலே தர்மபுத்திரனை வெல்ல முடியாது. அவன் நீதிமான், தர்மவான், சத்தியவான். நல்லா கேளுங்கோ, தர்மபுத்திரனை நல்லவன்னு பீஷ்மாச்சாரியார் விதுராழ்வார் சொன்னதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. பொல்லாத சகுனி சொல்கிறான். இன்றைக்குமே ஒருத்தர் நல்லவன்கிற பேரை எப்படி வாங்கணும்னா பொல்லாதவன்ட்டையும் வாங்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், நீங்கள்லாம் நினச்சின்னு இருக்கேள், நான் முதல்ல 96லேயே விஜய் டிவியில் உபன்யாசம் பண்ணேன். மாதம் 15 நாள். அதில் தான் எனக்கு உலக புகழ். அப்புறம்னா இப்போ யூடியூப்பு. நீங்கள்லாம் நினச்சிருக்கேள், நீங்கள் தான் ராமாயணம் பாரதம் கேட்குறவா கேட்குறேன்னு. எல்லா மதத்துக்காராலும் கேட்குறா, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவாளும் கேட்குறா. தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிற பேச்சாளர் ரொம்ப பேர் ஏன் சீடி வாங்கிட்டு போய் அதை கேட்டுவிட்டு தான் பேசுகிறா.
நான் பேரெல்லாம் சொல்லலை உங்கள்கிட்ட. அப்படி 96, 97 நான் விஜய் டிவியில் வரும்போது என்ன ஒரு ஊரில் ஒரு பக்தர் யாரை உபன்யாசம் வைக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்கிறப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் அவருக்கு ஃப்ரெண்டு இந்த விஜய் டிவியில் பிரசங்கம் பண்ணுறாரு திருச்சி கல்யாணராமன், அவரை கூப்பிட்டு வைங்கோ, அவருக்கு என்ன சம்பாவனையோ நான் தரேங்கிறான். ஆறு இந்த கடவுள் இல்லை சொல்கிறவர். அவள் எப்படியோ விஜய் டிவிக்கு ஃபோன் பண்ணி எங்காத்துக்கு வந்துட்டா விருகம்பாக்கத்துக்கு. அவர் கருப்பு சட்டை போட்டுட்டே வந்துட்டார். எங்காத்துல எல்லோரும் பயப்படுறா. எங்கள் அம்மா இருந்தா எல்லோரும் பயப்படுறா, வேணாண்டா ஏதாவது ஆகிட போகிறது. அவர் இல்லை, பயப்படாதேங்கோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் தான் ஏற்பாடே பண்ணித்தரேன் அப்படின்னார். உடனே நான் அவரை கேட்டேன், நீங்கள் கடவுள் இல்லைங்கிறீள்? ஆமாம், ஆனால் உங்கள் ராமாயணம் பாரதம் தினம் கேட்குறேன்னர் டிவியில். ஓ, அப்போ நீங்கள் உண்டுன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்லை இல்லை. ஓ, எங்கள் கொள்கையை மாற்றிக்க முடியாது, கடவுள் இல்லை, இந்த ராமாயணம் பாரதம்லாம் நீங்கள் பிராமணால் எழுதின கட்டுக்கதை அப்படின்னர். ஓ, அம்மா அப்புறம் உபன்யாசம் கேட்குறீங்களே அப்படின்னு. ஆமாம், எனக்கு உங்கள் உபன்யாசம் ரொம்ப பிடிக்கும். நான் உடனே கேட்டேன், ஏன் பிடிச்சிருக்குன்னு. அவர், எனக்கு உங்கள்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா சொல்லுங்க ஒன்று, நீங்கள் நடக்காததை நீங்கள் நடந்த மாதிரி நடித்து சொல்கிறீடு, அதான் பிடிச்சிருக்குன்னார். அவர் கூட்டின்னு போய் நல்லா நடத்தினார். அதெல்லாம் என்ன ஒன்றும் தொல்லையெல்லாம் பண்ணலை. அவர், நான் உங்களுக்கு பேரெல்லாம் சொல்லலை, அவரை மாதிரி மந்திரியாக இருந்தவாள்லாம் என்னை உபன்யாசமே வச்சா, என்னை கூப்பிட்டு உபன்யாசம் கேட்டால் அதில் ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட்டு என்கிட்ட சொன்னார். நாங்கள்லாம் எங்கள் தலைவர் தான் நன்னா பேசுகிறாருன்னு நினச்சோம், ஆனால் உங்கள் பேச்சை கேட்டவுடனே எல்லாரும் எங்களை ஏமாற்றிட்டான்னு தெரியறதுன்னு இப்படியே சொன்னார். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர். இதுக்கு சொல்ல வரேன், அவன் சொல்கிறான் தப்புரு. அப்போ கேட்குறான் துரியோதனன், தர்மபுத்திரனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு. தப்புரு சூது கொண்டு சதிப்பதே கருமம் என்றான். வள்ளுவர் 10 பாட்டு எழுதுறார். சூதாடாதே, கள்ளு குடிக்காதேன்னு எழுதுறார். கள்ளுண்ணாமை மொதல் 10 பாட்டு சூது, அடுத்த 10 பாட்டு தகாத பெண்களின் சேர்க்கை. சூது, மது, மாது, சூது 3 யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட மகாலட்சுமி தங்க மாட்டான்னர். இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. அன்றைக்கே எழுதியிருக்கார் கள்ளு குடிக்காதேன்னு. வள்ளுவர் காலத்திலேயே குடிக்கிறவன் இருந்திருக்கான்னு அர்த்தம். அவன் பாட்டிலோட ஒருத்தன் நிற்கிறான், வள்ளுவர் சொல்கிறார் குடிக்காதேன்னு. அவன் கேட்டான் குடித்தா என்னன்னா, குடிச்சுக்கோன்னர். என்னன்னர், சான்றோர்கள் உன்னை மதிக்க மாட்டார்கள், உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர். அப்போ எவன் குடிக்கிறானோ அவன் சான்றோன் இல்லை. அவன் படித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்லை. மாயவர வேதநாயகம் பிள்ளை சொன்னார் நீதி நூலில், இந்த கள்ளுப்பானையில் 6 பேர் உயிர் இருக்கான். காகம், கொக்கு, குரங்கு, குயில், கர்ணன், விபீஷணன், அறுவராக்கை அடங்கியதே கள்ளுப்பானையினர். இந்த 6 பேரும் அங்கேயுங்கடா போனான்னா, இந்த குடிக்கிறதுக்கு போகிறான் பாருங்கோ, அவன் எப்படி போவானா, காக்கா மாதிரி போவானா, தன்னை யாராவது பார்த்துருவாளோன்னு இப்படி போவான். அப்புறம் அங்கே போன உடனே குடிக்கிறான், பொல்லாத மூளை வருது, நல்ல மூளை போயின்னு இருக்கு, சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கான். நீங்கள் கொக்கு பாருங்கோ, தன் வாய்க்கேற்ற மீன் வர வரைக்கும் அசையாது, ஒரே இடத்தையே பார்க்கும் தெரியுமோ, அது மாதிரி இவன் குடிச்சுவிட்டு கொக்கு மாதிரி ஒரே இடத்தையே பார்ப்பான், இப்படியே இருப்பான், அசைய மாட்டான். இப்படி புதுசாக வேணா கடைக்கு வந்தானா பயந்துருவான், இப்படி நீ அசைச்சாலும் அசைய மாட்டான். அப்புறம் என்ன பண்ணுவான், குரங்கா மாறுவான். குரங்கு இப்படி தான் பொருளை எடுக்கும், சுவாதீனம் இருக்கு.
அப்புறம் என்ன பண்ணுவான், குயிலாக மாறுவான். குயில் பாடும். இப்போ சொன்னேன் எல்லாத்துக்கும் ஸ்ருதி தான். குடித்தான்னு சொல்ல மாட்டோம் நம்ம, சார் ஸ்ருதியில் இருக்காரும்பா. புரியுறதா? எல்லாம் ஸ்ருதி தான். அவன் நல்லா பாடுவான் தெரியுமோ. சங்கீத வித்வான் கூட அப்படி பாட முடியாது. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து என்னமா பண்ணாரும்பா. அப்புறம் என்ன பண்ணுவான், கர்ணனாக மாறுவான். முன்பின் தெரிஞ்சவன் தெரியாதவன், ஊத்து அண்ணன் நான் தரேன்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், விபீஷணனாக மாறுவான். விபீஷணன் என்ன பண்ணான், சரணாகதி. கடையிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஏத்தாப்பில் வர கல்யாணராமன், கோதன்ராமன், வெங்கட்ராமன் எல்லார் காலையும் விழுந்து விழுந்து எழுந்திருப்பான். இவன் விழுந்துவிட்டு அவளை பார்த்து சொல்லுவான், பார்த்து போயான்னு. அவன் குடிச்சுவிட்டு என்ன கோயிலுக்காக வருவான், உபன்யாசத்துக்காக வருவான், சூதாடுறதுக்கு போவான். அந்த காலத்தில் பகடையை உருட்டினா, இந்த காலத்தில் வெள்ளைக்காரன் கையில் பிடிச்சிக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு பேர் ரம்மின்னு பேர். ஏன் அதுக்கு பேர் ரம்மின்னு பேர் தெரியுமோ? ரமிக்க வைக்கிறதுனால ரம்மி. உட்காண்டா எந்திருக்க மாட்டான். விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன்னு, அப்புறம் விட்டத்தை தான் பிடிக்கணும். ஆமாம், ஆத்துக்காரியை கூட கொஞ்சி இருக்க மாட்டான். அப்படி சீட்டை கொஞ்சுவான் தெரியுமா உங்களுக்கு? சீட்டாட்டம் பார்த்துருக்கீரா? பார்த்துருக்க? என்ன பாரு, இப்போ ஓடியா 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 ஓடியா. இவனும் ஃபுல்லு, இதுவும் ஃபுல்லு. இப்போ ரொம்ப பேருக்கு சந்தேகம் வரும், சுவாமி நன்னா ஆடுவார் போல இருக்கு. ரொம்ப அக்ரகாரம் ஆடி போனதே இதை ஆடிதான். அங்கேருந்து ஒருத்தன் வரான், இவன் தோளை தட்டுறான். யோ ஒன்னதான் என்ன, உன் மனைவி இறந்து விட்டாள், அவளை தகனம் செய்ய வேண்டும், உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இவன் கேட்பானா, போயிட்டாளா? ஆமாம். அவள் பிரேதம் இந்த தெருவழியாகத்தான் வரும், அவள் கழுத்திலே இருக்கின்ற தாலி என் ஆட்டத்திற்கு பயன்படும்னு சொல்லுவனாம் அவன். காந்தை வீயினும் கவரினை ஆடுவோன், அவள் சவமது இவ்வழி செல்லும் எனத்தான் எழான், அவள் புனை தாலி பந்தயத்துக்கு ஆகும் என்று. சூதாட்டம் அந்த அளவில் கொண்டு விட்டுரும். அந்த சூதுக்கு கூப்பிடுறான். மண்டபம் காண வாரீர், மகிழ்ச்சிக்கு சூதாடுவோம். சூதாட்டத்தில் மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னது சகுனி தான். தசரதன் கூனியை கூட்டின்னு வந்தான் மாமனாராத்துலேருந்து. திருதராட்டன் சகுனியை கூட்டின்னு வந்தான். ரெண்டு பேரும் பாழாக போனான். இந்த மாமனாராத்துலேருந்து அசையாத சொத்தெல்லாம் எடுத்துன்னு வரலாமே தவிர அசைகிற சொத்தெல்லாம் கூட்டின்னு வரக்கூடாது. கூட்டின்னு வந்தால் நம்ம அசைஞ்சு போயிடுவோம். புரிஞ்சுதா? ஆமாம். அவன் சகுனி மண்டபம் கட்டு கையெழுத்தை வாங்க உங்கள் அப்பாட்டேன்னா. இந்த எப்போவுமே கையெழுத்து போடுவார் ரிட்டையர்டெல்லாம், திடீர்னு ஒன்றா படின்றுவா. அன்றைக்கி திருதராட்டம் படின்னா. எதற்கு சூதுன்னா, அப்பா நீ கையெழுத்து போடுறியா இல்லையான்னா. கையெழுத்தை போட்டான். யார்கிட்ட கொடுத்து அனுப்பலான்னா துரியோதனன். சாப்பிட்டு சும்மா இருக்கானே உங்கள் சித்தப்பா விதுரன்ட்ட கொடுனா. விதுரன் கேபினெட் மினிஸ்டர் இன் திருதராட்டன். சகுனி தான் இவன் நாட்டை விட்டு இங்கே உட்காண்டிருக்கான். இவன் அவனை சொல்கிறான். அவர் ஓலையை படித்தார். மண்டபம் காண வாரீர், மகிழ்ச்சிக்கு சூதாடுவோம். ஏ துரியோதனா, இந்த ஓலை கிழித்து இப்பொழுதே வேறு ஒரு ஓலை எழுதச் சொல். மகனே தர்மபுத்திரா, ராஜ்யம் செல்வம் அனைத்தையும் என் மகனுக்கே குடு என்று எழுதச் சொல். அவன் கொடுத்து விடுவான். வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தே ஆயின் பொய்யடர் சூது கொண்டு புண்மையில் கவர வேண்டா. ஐயனின் தந்தை ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டால் மெய்யுற மறுத்து சொல்லார். வேண்டின தருவர் என்றோ தீதினால் வரித்து நெஞ்சம் தீயவர் ஆடும் மாய சூதினால் போதில் நான்முகனும் புரிசடை அவனும் ஆதி நான்மறை உள்ளலும் என் வசை அறாத என் பேச்சினைகள் சூதாட்டம் வேண்டாம். சிற்றப்பனே, நீர் எப்பொழுதும் சாப்பிடுவது என் அரண்மனையில், பேசுவது அவர்கள் பக்கம். நன்றி கட்ட
விதுரா பாரதி. சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா. ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய். நினக்குது என்றும் தொழிலான் நேயமும் அவர்கள் மேலே, உனக்கும் உன் கிளைக்கும் வாழ்வும் இங்கே மாற்று அங்கே என்றான். உன்னை சொல்லி குற்றமில்லை, நீ தாத்தாவின் தாசி வயிற்றில் பிறந்தவன் தானே. ஓலையை எடுத்துச் செல். நம்மை ஒருவன் அநாகரீகமாக பேசிவிட்டால் அப்புறம் அங்கே இருக்கக்கூடாது. அவன் இப்படிக்கு திருதராஷ்டிரன்னு இருக்கு, அதனால் பதில் பேசாமல் எடுத்துன்னு போனார். தர்மபுத்திரட்ட ஓலையை கொண்டு தரார். அவர் படித்தார். சித்தப்பா, சூதாட்டத்துக்கு என்னையா சகுனி தேர்ந்தெடுத்தான்? தப்பு பண்ணுறதுக்கு கூட அந்தஸ்து பார்க்கணும், நம்மளும் தெரிஞ்சுக்கணும். வேலைக்காரனோட ஆடப்படாது பொழுது போலன்னு. தோதகத்துடன் தன்னையோ சூதினுக்கு எதிர் என்றான். இந்த சமங்கிற பதத்தையே உபயோகப்படுத்தாதேங்கோ. எந்த விஷயமும் இந்த பூமியில் சமம் என்பதே கிடையாது. There is no equalization. We want toleration. நீங்கள் எல்லாரும் தப்பாக பேசுகிறீர்கள். எம்மதமும் சம்மதம்னு எனக்கு அர்த்தம் புரியலை. அது எப்படி நம்ம ஏற்றுப்போமா? இல்லை நம்ம மதத்தை அவா ஏற்றுப்பாளா? எப்படி சம்மதம்னு அர்த்தம் புரியலை. அது கிடையாது. நீங்கள் காய் வாங்குற மார்க்கெட்டில் போய் 1 கிலோ கல்லை வைக்கிறான், இங்கே முட்டைக்கோஸை வைக்கிறான், முள் நிற்கிறது. இந்த முள் என்ன இண்டிகேட் பண்ணுறது? இந்த முட்டைக்கோஸ் 1 கிலோ இருக்குது, ஆனால் இந்த கல்லும் முட்டைக்கோஸும் சமம் இல்லை. எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சமம்னா நம்ம முட்டைக்கோஸை தானே சாப்பிட்றோம், கல்லை சாப்பிட்லையே. கல் கத்திரிக்காயும் அளக்கும். எப்படி சொல்லுவேள் சமம்னு? சகிப்புத்தன்மை வேணும். அதுதான் எச்சப்பிரசனத்தில் சொல்ல போகிறோம். இந்த காலத்தில் பொண்கள்கிட்ட ஆம்பளைகிட்ட 2 பேர்ட்டுமே சகிப்புத்தன்மை இல்லை. அதனால தான் டைவர்ஸ் நடக்கிறது. தெரிஞ்சுக்கோங்க. சமங்கிற பதமே உபயோகப்படுத்தாதீங்க. ஆம்படையான் தான், பொண்டாட்டி தான், அம்மா தான், அப்பா தான், அண்ணன் தான். ஆமாம் ஆமாம். எதுவுமே இந்த மாடல் இஸ் நாட் ஒரிஜினல். மாதிரி சொல்லாதே, பிரயோஜனமே கிடையாது. அதைத்தான் அவர் சொல்கிறார். ஹைகோர்ட் ஜட்ஜி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜோட சீட்டாடலாம், வக்கீலோட ஆடப்படாது. வக்கீலோட அண்ணா அவன் சீட்டு போட்டுட்டு நாளைக்கு நம்ம கேஸும்பான். புரியுது? நீ எல்லாரையும் தெரிஞ்சுக்கோங்க. சமமாக உட்காத்தினாலே ப்ராப்ளம். புரியுறதோ? சம அந்தஸ்து கொடுத்தாலே கஷ்டம். ஆமாம். ரொம்ப பேருக்கு இருக்கா பேசுகிறேன். பையன் பொண்ணை பெற்றிருக்கேன்னா பையன் பொண்ணு தான் வா. ராதே 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 கோவிந்தா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்திரா, அநாதநாத தீன பந்தோ, ராதே கோவிந்தா. பக்தவத்சலா பாகவத பிரிய, ராதே கோவிந்தா. ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்திரா, அநாதநாத தீன பந்தோ, ராதே கோவிந்தா.
ಯಶೋಧ ಬಾಲ ಯದುಕುಲ ತಿಲಕಾರ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಬೃಂದಾವನ ಚಂದ್ರ ಅನಾಥನಾಥ ದೀನ ಬಂದೋ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ 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 ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಬೃಂದಾವನ ಚಂದ್ರ ಅನಾಥನಾಥ ದೀನ ಬಂದೋ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಸದಾ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. பீமன் சொல்கிறான், முள்ளு செடியை முளையிலேயே வெட்டணும், அது வளர்ந்துருத்துன்னா கஷ்டம். வள்ளுவர் சொல்கிறார், இளையதாக முள்மரம் கொள்க களையுணர் காழ்த்த விடத்து. அர்ஜுனன் சொல்கிறான், தெரியாதவனை நம்பக்கூடாது, தெரிஞ்சவனை நம்பாமல் இருக்கப்படாது. வள்ளுவர் குரலில் சொன்னார், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். அதைத்தான் இங்கே சொல்கிறான் அர்ஜுனன். தேரலார் தம்மை தேரலும் தேரினர் தேரலாமையும் என்றும் மாறலாருடன் மலைதலும் மாறுடன் மருவி வாழ்தலும் ஆறலாதன கொண்ட அரசநீதியில் சொன்னால் கூறலாதன சொல்வதன் செல்வதன். சகாதேவன் ஞானி, அவனை கேட்டார், ஞானம்னா நீங்கள் எல்லோரும் இன்னொன்று நினைக்கிறீர்கள், பக்தி செலுத்தினா வருமா, அதில் வருமா, இதில் வருமா. பகவான் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கான், அக்ஞானம் மறைச்சிருக்கு. அக்ஞானத்தை போக்கினா ஞானம் பிரகாசிக்கும். நம்ம எல்லாருக்கும் அக்ஞானம் மறைச்சிருக்கு. பாத்ரூம் ஏன் வழுக்கிறது? பாசம் பிடிச்சிருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் பாசம் போயிடும். நம்ம மூளைக்கும் ப்ளீச்சிங் பவுடர் போடணும். பகவன் நாமாங்கிற ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் அக்ஞானம் போய் ஞானம் பிரகாசிக்கும். ஞானம் யாருக்கும் இல்லாமல் கிடையாது, எல்லாருக்கும் வச்சுருக்கான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கான். அவாவா அக்ஞானப்பட்டு அக்ஞானம் மறைக்கிறது. அக்ஞானப்படாதவனுக்கு பிரகாசமாக இருக்குது, ஞானியாக இருக்கிறவனுக்கு பிரகாசமாக இருக்குது. அவனுக்கு அக்ஞானம் இல்லை. சகாதேவன் அக்ஞானப்படலை, அதனால தான் ஞானியாக இருந்தான். இதுக்கு ஞானத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு இல்லறத்தில் இருக்கிறதா துறவரம் போகிறதெல்லாம் கிடையாது. நீ இல்லறத்தில் இருந்தால் அந்த தர்மத்தை கடைப்பிடி, துறவரத்தில் இருந்தால் அந்த தர்மத்தை கடைப்பிடி, பிரம்மச்சாரியாக இருந்தால் அந்த தர்மத்தை கடைப்பிடி. நீ எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு ஈடுபட்டிருக்கோ அதை கடைப்பிடி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2 சன்னியாசி போயிருந்தா, காவேரி மாதிரி நதி அக்கறைக்கு போகணும். அந்த நதி கரைக்கில் இவா நிற்கிறா, படகு இல்லை. அங்கே ஒரு பொண்ணு வேற உட்காந்து அழுதுன்னு இருக்கா. ஏன் அழறேன்னு போய் கேட்டார் ஒரு சாமியார். அக்கறைக்கு போகணும், படகு இல்லைன்னா. நாங்களும் போகணுன்னர். நான் உன்னை கொண்டு விடுறேன்னர். இந்த சாமியார் என்ன பண்ணார், தன் அங்க வஸ்திரத்தினால அந்த பொண்ணை கட்டின்றார், தன் இடுப்பில் வச்சுண்டு நீஞ்சி கொண்டு போய் விட்டார், இறக்கி விட்டுட்டார். இப்போ அந்த 2 சாமியாரும் நடந்து போகிறா அக்கறையில். இந்த கூட வந்த சாமியார், நம்ம எந்த பொண்ணையும் மனதாலையும் தொடமாட்டோம்னு பிரதிஜை பண்ணியிருக்கோம், நீ இப்படி ஒரு பொண்ணை இடுப்பில் வச்சுட்டு ஜலத்தில் நீஞ்சின்னு வரையே, இது தர்மத்துக்கு விரோதம் இல்லையான்னார். சன்னியாச தர்மத்துக்கு ஆபத்துக்கு தோஷம் இல்லைன்னு அந்த தர்மமே சொல்கிறதுன்னர். அதனால் கொண்டு விட்டேன்னர். இல்லை என்ன இருந்தாலும் தப்புன்னர். உடனே இந்த தூக்கின்னு வந்த சாமியார் சொன்னார், நான் அப்போவே இறக்கி விட்டுட்டேன், நீ தான் இன்னமும் சுமந்துட்டே இருக்கேன்னு. ஐ ஹவ் ஆல்ரெடி லெஃப்ட் ஹர், யூ ஆர் ஸ்டில் கேரியிங் ஹர். நீங்கள் அதனால் 2 கருத்து தெரிஞ்சுக்கணும். புறத்திலும் சுத்தம் வேண்டும், அகத்திலும் வேண்டும். புறத்தில் சுத்தமாக இருக்கிறதுக்கு தான் குளிக்கிறோம், அகத்தில் சுத்தமாக இருக்கிறதுக்கு தான் பகவான் நாம சொல்கிறோம். புறந்தூய்மை நீராலமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வள்ளுவர். வாய்மையினாலே பகவான் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தப்படுத்தாதேங்கோ. குளித்தா உடம்பு சுத்தமாகும். பகவான் நாம சொன்னால் தான் ஆத்மா. பகவான் நாம சொல்லியும் நல்லது பண்ணணும், அப்போ தான் உன் ஆத்மா சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். சுயநலமாக இருந்தால் போச்சு, இன்னொருத்தருக்கு இடைஞ்சல் கொடுத்தா போச்சு, நீ நாம சொல்லி பிரயோஜனம் இல்லை.
அதனால் தெரிஞ்சுக்கணும், ஆத்மா சுத்தமாக இருக்கணும்னா நாம் இன்னொருத்தருக்கு நல்லதை பண்ணணும், நாமாவை சொல்லணும், இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்ம ஆத்மா சுத்தம். இல்லைன்னா ஆத்மா சுத்தம் கிடையாது. வாய்மையே வெல்லும்னு எழுதியிருக்கேள கவர்மெண்ட்லேயே மோட்டோ. வாய்மையினாலே பகவான் தான். அதுவே ரொம்ப பேருக்கு தெரியல. சத்தியம் சத்தியமேவ ஜெயத்தே. பெருமாளுக்கே ஒரு பேர் சத்தியம்னாலே நாராயணன், அப்புறம் சத்தியநாராயணன். புரியுதா உங்களுக்கு? சத்தியம்னாலே பகவான். ஆமாம், அது தெரிஞ்சுக்கோ. அப்போ சகாதேவன் கேட்குறான், உங்களுக்கு ஓலையை அனுப்பினது யார்? துரியோதனன். கையெழுத்திட்டிருப்பது யார்? திருதராஷ்டிரன். கொண்டு வந்தது யார்? விதுரன். யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறீர்கள்? தம்பியாகிய உன்னிடத்தில். ஓலையை அனுப்பியது யார்? துரியோதனன். கையெழுத்திட்டிருப்பது யார்? திருதராஷ்டிரன். கொண்டு வந்தது யார்? விதுரன். யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறீர்கள்? தம்பியாக உன்னிடத்திலே. என்ன சகாதேவா திரும்ப திரும்ப கேட்குறாய்? அண்ணா, ஓலையை அனுப்பினா திருதராஷ்டிரனுக்காகவோ, கொண்டு வந்த விதுரனுக்காகவோ, அனுப்பப்பட்ட தங்களுக்காகவோ, ஆலோசனை கேட்கின்ற எங்களுக்காகவோ நாம் ஐவரும் சேர்ந்து அஸ்தினாபுரம் செல்லப் போவதில்லை. வாசலிலே விதி என்ற தேர் காத்து கொண்டிருக்கிறது. விதின்னு தெரிஞ்சுக்கோங்க, தீர்மானிக்கப்பட்ட உண்மை. விதினா இன்னொரு அர்த்தம் யமன். நம்மளை விதி சொல்கிறோமே, விதிப்படி நடக்கிறதுன்னு. யமன் தான் நம்மளை நடத்துகிறான், யாரும் மாற்ற முடியாது. ஆமாம். அதுக்கு மீறி தர்மபுத்திரன் ஏன் சூதாட போனான்? ஒரு ராஜா கூப்பிட்டா போகணும்னு இருக்கு, ராஜ தர்மம். அதை கடைப்பிடிச்சின்னு போனான். அவர் வேறு பெரியப்பா, போகாமல் இருக்க முடியாது. புரியுறத? அங்கே போய் தர்மம் சொல்கிறார், சூதாடப்படாது, பொய் பேசப்படாது, கோபமாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறார். மீதெடுத்த வஞ்சராகி வெகுளி செய்தல், பிறர் பெரும் கோதெடுத்து உரைத்தல், உற்ற சூழ் பிழைத்தல், வெஞ்சூது ஆடுதல், இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் சூதாடுற இடத்துல போய் சொன்னால் இதெல்லாம் எடுபடுமா? அவன் ஏன் அதுக்கு மீறி தர்மபுத்திர சூதாட உட்கார்ந்தார்? அதுதான் மாயம். எங்கள் பாரதி சொன்னான், மாயச்சூதினுக்கே ஐயன் மனம் இறங்கி விட்டான். அவன் சகுனி சொன்னான், துரியோதனன் சொன்னான், எனக்கு பதிலாக எங்கள் மாமா பகடையை உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போது ஒருத்தர் சொன்னார், எனக்கு பதிலாக கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன் அப்படின்னு தர்மபுத்திரர் கிருஷ்ணனை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, நீ பகடையை உருட்டுன்னு அப்படின்னு ஒரு பையன் என்ன கேட்டான். வாஸ்தவம், கிருஷ்ணனை கூப்பிட்டு பகடையை உருட்டுன்னு தர்மபுத்திரன் கூப்பிட்டுருந்தான்னா சூதாடவே உட்கார மாட்டானே. சரணகமலாலயத்தை அரை நிமிட நேர மட்டில் பகவன் நாமாவை நமக்கு சொல்லணும்னு தோணினாலே தப்பு பண்ண மாட்டோமே. தப்பு நம்ம எல்லோரும் எப்போ பண்ணுறோம்? பக்தி இல்லாத போது. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்கிறது. அவன் ஔவையார் சொன்னான், சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் இல்லைன்னா. அவன் சொன்னான், ஒருத்தன் கேட்குறான், கடவுள் இல்லை கட்சிக்காரன், கரண்ட்டு கம்பியில் கையை விட்டுண்டு சிவாய நமன்னு சொன்னால் பிழைப்பனான்னு கேட்டான். சிவாய நமன்னு சொல்கிறவன் எதுக்கு கரண்ட்டு கம்பியில் விடுறான்? அதுவே முதல்ல பேசிக்காக அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படியே தெரியாமல் கரண்ட்டு கம்பியில் விடுறோன்னு வச்சுக்கோங்க கையை. நம்ம என்னவோ அகஸ்மாத்தாக ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு சுவிட்சில் கையை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒயரில். அப்போ நம்ம ராம ராமா சிவ சிவான்னா பிழைப்போம். எப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் என்ன. நான் ஐயா, நாங்கள் புராணத்தில் சொன்னால் தான் நீங்கள் நம்ப மாட்டேள், ப்ராக்டிக்கலாக பாரு என்னென்ன சினிமாவில் காட்டுறான். இவன் எந்த சினிமாவில் பகுத்தறிவுன்னு காட்டுறாளோ அதில் இதை காட்டுறான். அவன் வில்லன் என்ன பண்ணான், கதாநாயகனோட அம்மாவுக்கு குண்டு வச்சுட்டான். எங்கள் பாத்ரூமில் இந்த வெந்நீர் போடுற டேப்பில்
இந்த சுவிட்சை போட்டான்னா குண்டு வெடிக்கும். அவன் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு இந்த வில்லன் சும்மா இருக்க மாட்டான். கதாநாயகனை கூப்பிட்டு உங்கள் அம்மாவுக்கு குண்டு வச்சுருக்கேன் என்ன கேளு. இவன் ஃபோன் பண்ணுறான், ஃபோனை தான் ஒயரை பிடுங்கி விட்டான். ஃபோன் வேலை செய்யலை. இப்போ மாதிரி அப்போ காட்டுற சினிமாவில் செல்ஃபோன் இல்லை. அவன் பைக்கில் பறந்து வரான். யார்? கதாநாயகன். வீட்டுக்குள்ளே நுழையிறான். அவன் அம்மா குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வரான். அவன் உடனே அம்மாவை தொட்டு பார்த்து சௌக்கியமாக இருக்கியா நீன்னு. இன்னத்துக்கு? அதை என்னடா கேட்குற, இன்றைக்கி ஒரே கஷ்டம், வெந்நீர் போட்டு குளிக்கலான்னு போகிறேன், கரண்ட் இல்லைன்னா. பார்த்தியா, அதுதான் இந்த பகவான் ஏற்பாடு பண்ணுறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் அதனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும். பகவானை நம்ம எப்போ கூப்பிட்டுட்டோமோ, பகவான் எப்போ நம்மோட இருக்கானோ, நாம் தப்பு பண்ண மாட்டோம்.